என்ன டாக்டர் டெஸ்ட் பண்ணுவாரா? ஆனா எப்படி? நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அதுக்கு அனுராக் சார் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் மயக்கத்துல இருக்கணும். அவர் ஒரே ஒரு வாட்டி மயக்கத்துல இருந்தா போதும், டாக்டர் மத்தத பாத்துப்பாரு. ஆனா இங்க பாரு காவியா, ஒருவேளை இதை யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அது மட்டும் இல்லாம நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது காவியா? அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். அப்படி ஒரு வேளை பிரச்சனையாச்சுன்னா நான் உங்களை மாட்டி விட மாட்டேன். சொல்லுங்க ஐயா. ஏய் சூரஜ், குலாப் சிங்கோட வீட்டுல இப்ப 2 நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு, என் பையன் இருக்கிறானே அவன் அப்பாவாக போறான். அப்புறம் 2வது, ஆரோ இப்ப அவன் சொந்த கால்ல நின்னுட்டான். அப்புறம் எங்க பாரு, இந்த சந்தோஷத்தை எல்லாரும் கூட கொண்டாடுறதுக்காக நாளை சாயங்காலம் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். கலக்கிட்டீங்க ஐயா. அனுராக் சாருக்கும் குஷ்பு அன்னிக்கும் ஏன் சார்பா நீங்க வாழ்த்து சொல்லுங்க. அப்புறம் ஆரோ சாரை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பார்ட்டிக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் கலக்கிடுறேன். அண்ணா அன்னைக்கு வாழ்த்து சொல்றாரு, ஆரவ்காக சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு, பார்ட்டிங்கிறாரு. என்ன விஷயம்? இன்னொரு விஷயம் சூரஜ், நாளைக்கு பார்ட்டிக்கு பெரிய பெரிய விஐபி எல்லாம் வர போறாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காக நமக்கு ரொம்பவே விசுவாசமான காட்ஸ் தேவைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய மாளிகையோட உள்புறம் வெளிப்புறம் ரொம்ப அலங்கரிக்கப்பட்டிருக்கணும். புரியுதுயா. அப்புறம் விருந்தாளிகள் எல்லாம் வரவேற்க ஒரு அற்புதமான சிலை வேணும். சிலையா? சிலை எப்படி இருக்கணும்னா அதோடைய போட்டோவை அனுராக்கு அனுப்பி வைப்பான். சரியா? சரிங்க ஐயா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட பொறுமையா பேசுறேன் ஐயா. சபாஷ். சூரஜ், வீட்ல எந்த பார்ட்டி பத்தி பேசிட்டு இருந்தாங்க? குஷ்பு அண்ணி, அனுராக் அண்ணன், அப்புறம் ஆரவ்க்கு எதுக்கு வாழ்த்து சொன்ன? எனக்கும் சொல்லேன் ப்ளீஸ். நீங்க இப்ப இந்த வீட்டோட மருமக தானே? எப்படியும் குலாப் மாளிகைக்கு திரும்பி போக மாட்டேன்ட்டீங்க. அதனால அங்க என்ன நடந்தாலும் யார் என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன கவலை? சூரஜ், 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 சூரஜ் சொல்லு ப்ளீஸ். எதுக்காக நீ வாழ்த்து சொன்ன எனக்கும் தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ், ப்ளீஸ். ஒருவேளை உனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்ச காசியா இருக்குன்னா நீ திருப்பியும் உன்னுடைய மாளிகைக்கே போயிடு. தயவு செஞ்சு என்ன நம்பிக்கிட்டே இருக்காது. ஏன்னா நான் உனக்கு எதுவும் சொல்ல போறது இல்ல. புரிஞ்சுதா உனக்கு? கிடைச்சிடுச்சா? சூரஜ், சூரஜ், என் பிரம்மச்சாரி புருஷன் இருக்கானே, ஒன்னா நம்பர் பிடிவாதக்காரன். இவன் சொல்லலனாலும் பரவாயில்ல. அப்புறம் எந்த விஷயம் குஷ்பு அண்ணி அப்புறம் ஆரவ் சம்பந்தப்பட்டதோ அதை நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். அதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன். மாமா, வாமா. நீங்க தானே டீ கொண்டு வர சொன்னீங்க? இந்தம்மா, இந்த கவர்ல அண்ணி உன்னை எவ்வளவு பணம் சம்பாதிக்க சொன்னாங்களோ அவ்வளவு கரெக்டா வச்சிருக்கேன். புரியுதா? அன்னிக்கிட்ட போய் இந்த கவரை கொடுத்துட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நீ எந்த தப்பும் பண்ணல, அதனால நீ எந்த நஷ்ட ஈடும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதா? வாங்கிக்க. என்னம்மா நீ யோசிக்கிற? இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாள்ல உன்னால எப்படிம்மா இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்? அதனால நீ ரொம்ப யோசிக்காம இந்த பணத்தை வாங்கிக்க. இத போய் கொடு. எல்லாமே உன்னோட திருவிளையாடல். நீங்க சும்மா கண்டிஷன் போட்டு போட்டு எனக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்குறீங்க. அந்த இஷா இருக்கால, அவ எல்லா கண்டிஷன்லயும் ஜெயிச்சிருவா. அவ கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு போக போறது இல்ல. அட என்னாச்சுமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இருங்க, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அதனால நீ ரொம்ப யோசிக்காம இந்த பணத்தை வாங்கிக்க. இத போய் கொடு. அத்தை,
பணம் கொண்டு வந்துட்டியா? இல்ல, இப்போ வரைக்கும் எந்த வேலையும் கிடைக்கல. ஆனா இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்த? அது உங்களுக்கு டிவி வேணுமான்னு கேட்க வந்தேன். எனக்கு வேணும். ஏன் மாமா, மத்தவங்க மாதிரி உங்களுக்கும் என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? இல்ல மத்தவங்க மாதிரி என்னால பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் ஒண்ணும் கிடையாது. உண்மைய சொல்லவா, 2 நாள்ல இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு தரேன்னு நீ ஒத்துக்கினதே பெரிய தப்பு. ஒத்துக்கிறேன், நீ நல்லா படிச்சவதான் இல்லங்கள. ஆனா மிச்சம் இருக்கிற ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை சம்பாதிக்கிறது சாதாரண காரியம் இல்ல. சொல்றது புரியுது இல்ல? மாமா, எனக்கு தெரியும் இது கஷ்டம் தானே. ஆனா நான் போராடுவேன், தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். எனக்கு உங்க பணம் தேவையில்லை, ஆசீர்வாதம் தான் வேணும். எனக்கு டீ வேண்டாம். நீ என்ன சொன்ன? அவ பணம் கொண்டு வருவான்னு சொன்ன. எங்க பணம்? உங்க மேல சத்தியமா சொல்ற அத்தை, அவ பணம் வாங்கினத நான் பார்த்தேன். நல்லபடி. அனுராகண்ணா ஸ்பெஷலா இந்த சிலையை கேட்டிருக்காரு. மொத்த இண்டோர்லயும் இந்த ஒரு பீஸ் தான் இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா அன்பா எந்த அவசரமும் இல்லாம இறக்கணும். சரி சரி, அப்படி மெதுவா இருக்கு. மெதுவா 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 மெதுவா. மெதுவா கீழே. இந்த மங்களன் இருக்காரு, அவருதான் வலுக்கட்டாயமா இந்த ரிங்டோனை செட் பண்ணி கொடுத்தாரு. அறவேக்காடு, உன்னோட இந்த ரிங்டோன் பிரச்சனையில இப்ப சூரஜ் என்ன பிரச்சனையில மாட்டிட்டாருல. ஐயோ, இந்த மொத்த இண்டோர்லயே இருந்த கடைசி பீஸ் இதுதான். இந்த அர்த்தராத்திரியில நான் புது பீஸ்க்கு எங்கடா போவேன்? பிந்தியா 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 பிந்தியா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அது என்னன்னா, அது உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு பேசணும். என்னாச்சு? எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அந்த இஷானால நீ டென்ஷனா இருக்கியா? சத்தியமா சொல்ற, அவ இருக்காளே, அவ எல்லாருக்கும் டென்ஷன் தான் கொடுக்குறா. அதாவது அவ இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல, ஆனாலும் கம்ம மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் இருக்கா. வாய மூடுறியா? இப்ப நான் சொல்ல போறத தயவு செஞ்சு கேக்குறியா? சொல்லு. இப்ப நான் இஷானால ஒன்னும் டென்ஷன் ஆகல. அது வந்து இங்க பாரு, இங்க இருக்கானே. நாளைக்கு ஐயா வீட்டுல பார்ட்டி இருக்கு. அவரு தான் இந்த சிலையை வாங்கிட்டு வர சொன்னாரு. மொத்த இண்டோர்லி இதுதான் கடைசி பீஸ். அதுவும் உடைஞ்சு போச்சு. இப்ப புது பீஸ்க்கு நான் எங்க போய் ஏற்பாடு பண்ணுவேன்னு தெரியல. அதுவும் இந்த அர்த்தராத்திரியில நான் எங்க போய் தேடுவேன்? அதாவது உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? ஒரு தடவை கூட இங்க வந்தாலே டெக்கரேஷன் பண்றதுக்கலாம். அவகிட்ட பேசி ஏதாவது ஏற்பாடு பண்ண. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவ ஏதாச்சும் பண்ணி மேனேஜ் பண்ணிடுவான்னு. கேட்டு பாக்குறியா? அது சரி. நான் உனக்கு போன் பண்ணும் போதெல்லாம் நீ என் போனை அட்டன் கூட பண்ண மாட்ட.
ஆனா உனக்கு ஒரு விஷயம்னா மட்டும் இந்த பிந்தியா தேவை. பிந்தியா 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 நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? நான் யாரை போய் நம்புவேன்? நீயே சொல்லு பார்க்கலாம். ஏதாவது பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். இங்க பாரு, ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த லேட் நைட்ல போன் எடுக்க மாட்டா. அதுவும் இல்லாம விடியறதுக்குள்ள புது சிலைங்கிறது அது ஆகிற காரியமான்னு எனக்கு தெரியல. இல்ல பிந்தியா பிந்தியா ப்ளீஸ் 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 நீ ட்ரை பண்ண. கண்டிப்பா அவ உனக்கு லைன்ல வருவா. அவ ஒருவேளை சிலையை ரெடி பண்ணி கொடுத்தானா 10,000 ரூபாய்க்கு பதிலா நான் வேணா 12,000 ரூபாய் கூட தரேன். ப்ளீஸ் ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ண பாரு ப்ளீஸ். சரி சரி இரு, நான் ஏதாவது ரெடி பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரியா? ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. பிந்தியா சொல்லிட்டானா கண்டிப்பா அவ ஏதாவது ஏற்பாடு பண்ணுவா. நிச்சயம் சரி பண்ணிடுவா. ஒருவேளை அவளால பண்ண முடியலன்னா என்ன பண்றது? சூரஜ் எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கான்? நான் எப்படி ஏற்பாடு பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆஞ்சநேயா நீ தான் எனக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணணும் ப்ளீஸ் ப்ளீஸ்.